அடுத்து நம்ம வந்து நெஸ்டட் ரவுட்டிங் இன் Angular 9 பார்க்க போகிறோம். ஸோ நெஸ்டட் ரவுட்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரே ஒரு யூசர்ஸ்ன்ற காம்பனண்ட் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் காம்பனண்ட் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு யூசர் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ngg c யூசர் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு யூசர் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ யூசர்ஸ் ரிலேட்டடான அந்த காம்பனண்ட்டை தான் வந்து நான் அந்த யூசர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே நான் அதை போட்டுடுறேன். ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் ஆனோடனே நம்ம அதை வந்து அந்த ஃபோல்டரை வந்து நம்ம அந்த யூசர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு யூசர்ஸ் காம்பனண்ட் வந்து எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டரை நான் இதில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த யூசர்ஸ்ன்ற ஃபோல்டர் எனக்கு இப்போது யூசர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நம்ம app.module.ts ஃபைல்லையும் அந்த பாத்தை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் காம்பனண்ட் வந்து யூசர்ஸ்க்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே இம்போர்ட்டில் மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ யூசர்ஸ்ன்ற காம்பனண்ட்குள்ளே அது இருக்கிற மாதிரி எனக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதோ சம்திங் எரர் அடிக்குது, என்னன்றதை செக் பண்ணுவோம். ஸோ நோ சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரின்ற மாதிரி எனக்கு எரர் வருது. ஸோ நம்ம அந்த வந்து ட்ராக் பண்ணி போட்டதுனால நமக்கு அந்த எரர் வருது. ஓகே, மறுபடியும் நம்ம அதை மறுபடியும் ஃபஸ்ட் வந்து ரன் பண்ணிட்டோம்னா அந்த எரர் நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அது ரன் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த component.html வந்து நம்ம யூசர்ஸ் காம்பனண்ட்டில் இருக்கிற அந்த டேட்டாவில் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டேட்டாவை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த இவை வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். ஸோ XS6 மேலே இருக்கிறதையும் வந்து XS6ன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே நம்ம ஆப் யூசரை வந்து நம்ம இங்கே ஸோ இந்த காம்பனண்ட் வந்து நமக்கு இதில் இப்போ ரெண்டர் ஆகும். ஸோ இந்த யூசர் காம்பனண்ட்டில் இந்த HTML பேஜில் நம்ம அந்த டேட்டாவை வந்து இப்போ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடி நேம் இதை வந்து நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து கெட் பண்ண கோடு வந்து நம்ம யூசர்ஸ் component.ts ஃபைலில் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி யூசர்ஸில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஐடி அண்ட் நம்பரை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு user.component.ts ஃபைலில் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம அதே மாதிரியே இந்த ஆக்டிவேட்டட் ரவுட்டை வந்து இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். activated route from Angular router. ஓகே, ஸோ இதில் நம்ம அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ப்ரைவேட் ரவுட்டர் கீவேர்டில் ஆக்டிவேட்டட் ரவுட்டர் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் ஏதோ எரர் அடிக்குது. ஸோ user.component அப்படிங்கிறத வந்து இங்கே இது இன்னும் சேவ் ஆகலை, அதனால தான் அந்த மாதிரி எரர் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர்ஸில் நம்ம ட்ராக் பண்ணி போட்ட அந்த கோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதில் அப்டேட் ஆகலை, அதனால தான் அந்த எரர் அடிச்சுட்டே இருந்திருக்கு. ஸோ யூசர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம யூசர் காம்பனண்ட்டை மூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த எரர் நமக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இந்த யூசர் component.ts ஃபைலில் நம்ம அந்த பேரம்ஸை வந்து செட் பண்ணுற கோடு நம்ம வச்சுருந்ததை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ users.component.tsல உள்ள ng-init கோடை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு user.component.tsல உள்ள ng-initல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ இதில் இந்த பேரம்ஸ் நம்ம இன்னும் இதில் இம்போர்ட் பண்ணலை. ஸோ அதையும் நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஐயோ வந்து நான் ஆங்குலர் இந்த நாட்டு சரி பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூசர்ஸ் காம்போனண்ட்லேயே பார்த்தீங்கன்னா யூசர் காம்போனண்ட்டும் எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ நம்ம அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூசர் ஐடி அண்ட் நேம் வந்து எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அது எந்த நேமை நம்ம கிளிக் பண்ணுறனோ அந்த டேட்டா எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி நெஸ்டட் ரவுட்டுக்கு நம்ம மாற்றுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் app.module.ts ஃபைலுக்கு போயிடுறேன். இதில் வந்து நமக்கு யூசர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைலையும் வந்து இதில் வந்து நம்ம மொத்தமாக ஒரே இதில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத் காம்போனண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த சில்ட்ரன்ற அட்ரிபியூட்டில் அரேயில் வந்து நம்ம என்ன பார்த்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோமோ அதை நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆப்ஜெக்டில் பாத் வந்து நமக்கு பேரம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அதாவது இதில் நம்ம யூசர்ஸ் அந்த பேரம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோடிங்கை நீங்கள் போட்டிருந்தோம். ஸோ இதை நான் அப்படியே கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த யூசர்ஸ் அப்படின்ற காம்போனண்ட் இப்போ நமக்கு தேவையில்லை. அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த யூசர்ஸை வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ யூசர்ஸ்ன்ற காம்போனண்ட் வந்து நார்மலாக நமக்கு ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுலாம் வந்து அது அந்த யூசர்ஸ்க்கு அப்புறம் வர்ற அந்த பேரம்ஸ் வந்தால் என்ன காம்போனண்ட் வரணுன்றதை நம்ம இந்த சில்ட்ரனுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த சில்ட்ரனுக்குள்ளே நம்ம என்ன பாத் வந்தால் என்ன காம்போனண்ட் லோட் ஆகணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து காம்போனண்ட் எனக்கு யூசர் காம்போனண்ட் வரணுன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு மாடலும் நமக்கு வந்து தனியாக நமக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ யூசர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இப்போ ஒரு க்ரெட் அப்ளிகேஷன் பண்ணுறதுனாலும் யூசர் எடிட், யூசர் வியூ, யூசர் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த சில்ட்ரனுக்குள்ளே நம்ம அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணி இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ராஜேஷை கிளிக் பண்ணுறேன். குமார் டெஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு URL சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேட்டா எனக்கு எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இது ஏன் நமக்கு இந்த டேட்டா வந்து இதில் நம்ம பாஸ் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்ஸில் நம்ம டிக்ளேர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லெட் அப்படிங்கிறத ஒரு டேக்கில் தான் நம்ம ரெண்டர் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு இதில் உள்ள டேட்டாஸ் வந்து நமக்கு இன்னும் பாஸ் ஆகலை. ஸோ இந்த யூசர் காம்போனன்ட் டாட் HTML-க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த யூசர்ஸ் டாட் காம்போனன்ட் டாட் HTML-க்குள்ளே இந்த ஆப் யூசருக்கு பதிலாக நம்ம ரவுட்டர் அவுட்லெட்னு சொல்லி நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுட்டரை நம்ம என்ன காம்போனன்ட் ரெண்டர் ஆகணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டர் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த யூசர் நேம் அந்த ஐடி வந்து எனக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டாவும் கரெக்டாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ரவுட்டர் அவுட்லெட் போடாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நீங்கள் ஒரு பக் வந்தால் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் ரவுட்டிங் வந்து நம்ம Angular 9 எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு.